Hi friends, welcome to Cognitive Edge Point YouTube channel. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம PGTRB கெமிஸ்ட்ரி 2017 வருஷம் நடந்த எக்ஸாமில் வந்த கொஷின்ஸை யூனிட் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். கொஷினுக்கான ஆன்சர்ஸை எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த சீரீஸில் நம்ம 2019 லாஸ்ட் நடந்த PGTRB கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் யூனிட் வைஸ். அதுக்கான வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஸ்டடி பண்ணுறது PGTRB படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன்ஸ் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது, அப்புறம் சில கொஷின்ஸோடைய மெத்தட்ஸ் மாடல்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது மூலமாக எக்ஸாமை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த சீரீஸை போடுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டோடைய கொஷின்ஸ் 2017 கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் நடந்த எக்ஸாம் படி உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் 75 மார்க் கூட வாங்க முடியாதனால நிறைய வேக்கன்சிஸ் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு அப்படியே கேரி ஓவர் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட பாதி கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ண மாதிரி இருக்கும், சிலபஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 PGTRB கெமிஸ்ட்ரி 2017. ஃபஸ்ட் யூனிட் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ், சாலிட் ஸ்டேட் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஃபஸ்ட் யூனிட்டோட சிலபஸ். இதுதான் அதனுடைய சிலபஸ். நம்ம கொஷினுக்குள்ளே மூவ் ஆகலாம். First question, find out the value of electronegativity of an element whose ionization energy and electron affinity are 17.41 electron volt and 3.45 electron volt. அப்போது ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டியும் கொடுத்துட்டாங்க, அயனைசேஷன் எனர்ஜியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேல்யூவிலேருந்து நம்ம எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ரெண்டு வேல்யூ இருந்தால் we have to use Mulliken's method. So electron negativity equal to 0.187 multiplied by ionization energy plus electron affinity plus 0.17. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4.07. இந்த வேல்யூஸ் எல்லாம் எதுக்கு கரஸ்பாண்டிங்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஃப்ளூரின். ஸோ இந்த சேம் எக்ஸாம்பிள் இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பரில் இருக்க எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்திருக்காங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் 4.07. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டியும் அயனைசேஷன் எனர்ஜியும் கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் முல்லிகன்ஸ் ஃபார்முலா. இதான் அந்த ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4.07. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the value of heat of formation of beryllium chloride molecule using Pauling's equation is. given values என்னென்னு பார்த்தோம்னா electronegativity of beryllium is 1.6, electronegativity of chlorine is 3.2. இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துட்டு நம்மளை ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் பாலிங்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் ஈக்குவல் டு 23 இன்ட்டு சிக்மா மல்டிப்ளைடு பை electronegativity of A minus electronegativity of B whole square minus 55.4 NN 26.0 NO. இதில் சிக்மா corresponds to number of bonds in the molecule, X அல்லது chi corresponds to electronegativity, NN corresponds to number of nitrogen atoms, NO corresponds to number of oxygen atoms. அப்போ வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 23க்கு 23 சிக்மா, பிகாஸ் ரெண்டு பாண்ட்ஸ் இருக்குது, ஸோ 2 சிக்மா பாண்ட்ஸ். XA குளோரினோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி 3.2, பெரிலியத்தோட எலக்ட்ரானெகட்டிவிட்டி 1.6 ஹோல் இது ஸ்கொயர் மைனஸ் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் 0, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் 0. அதனால் இந்த டேர்ம் ரெண்டுமே 0 0. ஸோ இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 117.75 கிலோ கேலரி பெர் மோல். இதுதான் கரெக்டான ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ, 117.6 கிலோ கேலரி பெர் மோல். இப்போ ஈக்குவேஷன் மட்டும் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். திஸ் இஸ் பாலிங்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் கால்குலேட்டிங் heat of formation from the electronegativity values of the molecule. Next question, which is correctly matched. 4 ions கொடுத்துருக்காங்க, அதனுடைய Z effective of the periphery, effective nuclear charge கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ionsல எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். அப்போது இந்த 4 ionsையும் கம்பேர் பண்ணோம்னா O2 minus Na plus F minus Mg2 plus எல்லாமே 10 electrons கொண்ட ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அப்போ இந்த சிஸ்டத்துக்கு நாம் Z effective கண்டுபிடிக்கணும். Z effective கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Z effective is equal to atomic number minus shielding constant. ஸோ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே நமக்கு ரெண்டு ஷெல் தான் இருக்குது, 1s2 2s2 2p6. இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல், K ஷெல் L ஷெல்.
அப்போ லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிற லாஸ்ட் எலக்ட்ரான் எதுன்னு பார்த்தோன்னா p எலக்ட்ரானுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 7 × 0.35 ப்ளஸ் லாஸ்ட் ஷெல்லு அதுக்கு பீனல்டிமேட் ஷெல்லில் இருக்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் 2 × 0.85. இதை சால்வ் பண்ணோம்னா இந்த எல்லா சிஸ்டத்துக்கும் இந்த சிக்மா வேல்யூ சேம். அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4.15. பட் சம் கேசஸில் இந்த எக்ஸாம்பிள் அவங்க எந்த மைண்டில் வச்சு போட்டிருக்காங்கன்னா 8 எலக்ட்ரானுமே கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 4.5 ஆன்சர் கிடைக்கும். பட் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும், அந்த எலக்ட்ரானை விட்டுட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 7 தான் நம்ம போடணும், அதுதான் கரெக்டு. இப்போ இந்த மெத்தடு படி we have to subtract from the atomic number. ஆக்சிஜன்னா 8லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆக்சிஜன் 8லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3.85. சோடியம் 11 அட்டாமிக் நம்பர், அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6.85. ஃப்ளூரின் 9, அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4.85. மெக்னீஷியம் 12லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 7.85. இங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த 4.5 வேல்யூ 8 எலக்ட்ரானுக்கும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 4.5 கிடைக்கும். எல்லாத்தையும் 10லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. 10லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிருந்தோம்னா ஆன்சர் வந்திருக்கும். பட் அது சரியான ஆன்சர் கிடையாது, அது தவறான ஆன்சராக இருந்திருக்கும். பட் இங்கே கரெக்ட் படி பார்த்தோம்னா எதுவுமே கரெக்ட்லி மேட்ச் பண்ண கிடையாது. ஸோ நோ ஆன்சர். இதுதான் கரெக்ட் மெத்தட். பெரிஃபெரி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த மெத்தட் படி பண்ணியிருக்கோம். பட் மெத்தட் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், which match the following with respect to diamagnetic ions? A inert gas type, B pseudo inert gas type, C pseudo inert gas plus 2 electron type. இங்கே அதே மாதிரி 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இனர்ட் கேஸ் டைப்னா இனர்ட் கேஸோடைய கான்ஃபிகரேஷன்ஸான ஹீலியமாக இருந்தால் N1s2 வரணும். அது மற்ற எலமெண்ட்ஸாக இருந்தால் NS2 NP6 வரணும். அப்போ 8 எலக்ட்ரான் 2 அல்லது 8 எலக்ட்ரான்ஸ் வந்தால் அது இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். pseudo inert gas configuration 18 electrons வந்தாலும் pseudo inert gas configuration, because d orbital 10 electrons சேர்த்துட்டு சொன்னோம்னா that is called a pseudo inert gas. pseudo inert gas plus 2 னா 18 plus 2 20 electrons லாஸ்ட் ஷெல்லில் இருந்தால் அது pseudo inert gas configuration. இப்போ அதுபடி நம்ம இங்கே இருக்கிற சிஸ்டத்தை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணோம்னா லித்தியம் 2 electrons, ஆக்சிஜன் லாஸ்ட் ஷெல் 8 electrons, லாந்தனம் 8 electrons. ஸோ 2 or 8 வரத inert gas, ஏவுக்கு 2. pseudo inert gas வரணும்னா 18 electrons வரணும். லாஸ்ட் ஷெல்லில் 18 electrons வரக்கூடியது gallium 3 plus, cadmium 2 plus, silver plus. Bக்கு 3. pseudo inert gas plus 2 electronsனா 20 electrons வரணும். அப்படி வரக்கூடிய காம்பினேஷன் C. இப்போ inert gasனா inert gas configuration ஆன 2 or 8 வரணும். pseudo inert gasனா லாஸ்ட் ஷெல் எலக்ட்ரான்ஸில் 18 electrons வரணும். inert gas plus 2 அப்படின்னா 2 electron ஆட் பண்ணோம்னா 18 plus 2 20 வரணும். அதுதான் ஆன்சர். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் C. நெக்ஸ்ட் கொஷின், பிக் அவுட் த பேர்ஸ் ஹூஸ் பாண்ட் ஆர்டர் இஸ் டிஃபரெண்ட். ஈஸி கொஷின். பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறது மாலிகுல்ஸ்க்கு இது எல்லா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் இருக்கும். CO அண்ட் N2ஓட மாலிகுலர் பாண்ட் ஆர்டர் வந்து 3, O2 அண்ட் C2ஓட பாண்ட் ஆர்டர் வந்து 2, லித்தியம் அண்ட் போரான் டைபோரான் இதோடைய பாண்ட் ஆர்டர் வந்து 1, டைஆக்சிஜனோட பாண்ட் ஆர்டர் 2, NOவோடைய பாண்ட் ஆர்டர் 2.5. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது? B. O2 and NO are different bond orders. Easy question. Next question, hybridization and shape of HCOF4. Xenon compounds உடைய hybridization shape கண்டுபிடிக்கிறது. இதனுடைய ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம ஒரு ஈஸி மெத்தடை வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா இதனுடைய ஸ்டெரிக் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 6 கிடைக்கும். ஸோ sp3d2 சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸ் 5. அப்போ ஷேப் வந்து ஸ்கொயர் pyramidal shape and hybridization is sp3d2. So மெத்தடுக்கு you follow the video. Correct answer is D. Hybridization is sp3d2. Shape is square pyramidal. Next question. இது மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொன்னாங்கன்னாவே உங்களை எளிமையாக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். ஸோ யூ டேக் எனி 2 காலம்ஸ், நல்லா தெரிஞ்ச 2 காலம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நைட்ரஜன், ஓசோன், நைட்ரேட். இதனுடைய அவுட்டர் எலக்ட்ரான்ஸ், ஷேப்பு, பாண்ட் ஆர்டர் இதை தான் மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கும் நம்ம மெத்தட் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வீடியோவும் தெளிவாக போட்டிருக்கோம், ஷேப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம அதை வச்சு மேட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் N3ன்னு ஒரு சிஸ்டம் கிடையாது, N3- வரணும்.
ஸோ N3 மைனஸோடைய அவுட்டர் எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணோம்னா நைட்ரஜன் தான் எல்லாமே. நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5, 3 நைட்ரஜனுக்கு 5, 15. ஸோ 16 எலக்ட்ரான்ஸ் வரணும். இங்கே வந்து 15 தான் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு மிஸ்டேக். N3 மைனஸ்ன்னு இருக்கணும். அதனுடைய ஷேப் வந்து லீனியர் ஷேப். பாண்ட் ஆர்டர் 2. சிமிலர்லி ஓசோன் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 3 18. அப்போது அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் 18. ஷேப்பு வி ஷேப்பு. பாண்ட் ஆர்டர் 1.5. நைட்ரேட் அகெயின் ஈஸி கொஷின். அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை கால்குலேட் நைட்ரஜனுடையது 5, 3 ஆக்சிஜன் இருக்குது. 18 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 23 ப்ளஸ் மைனஸ் 4 எலக்ட்ரான். ஸோ 24 எலக்ட்ரான்ஸ். ஷேப்பு பிளானார் ட்ரையாங்கிள். அண்ட் பாண்ட் ஆர்டர் இஸ் 1.33. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர் ஏ. ஈஸி மெத்தட் என்னென்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர். ஓசோனுடைய ஷேப் என்ன? வி ஷேப். அப்படி இருக்கிற ஒரே ஆன்சர். பிக்கு 3 இருக்கிற ஆன்சரை மட்டும் மேட்ச் பண்ணாவே போதும். கொஷின் சால்வ் ஆகிடும். அல்லாட்டி இதை 2 காலத்தை நீங்கள் மேட்ச் பண்ணாலும் போதும். அல்லது எனி 2 columns you match it, you will get the answer. Easy question. Next question. In NaCl ionic crystal, bond length is 2.36 angstrom and experimental dipole moment of this molecule is 8.5 d. The percentage of ionic character in NaCl bond is. இந்த கொஷின் தனியாகவே நம்ம இதுக்கான ஒரு மெத்தட் வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அதையும் நீங்கள் இங்கே கார்டில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் கண்டுபிடிக்கணும்னா மியூ அப்சர்வ் டிவைடட் பை மியூ கால்குலேட்டட் இன்ட்டு 100 தான் ஈக்குவேஷன். மியூ கால்குலேட்டட் கண்டுபிடிக்கணும்னா சார்ஜ் இன் ESU, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அயான்ஸ் இன் சென்டிமீட்டர் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் நம்ம. ஸோ சார்ஜ் யூஸ்வலாக ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கான சார்ஜ் வந்து 4.8 × 10⁻10 ESU. பாண்ட் லென்த் இன் சென்டிமீட்டர் 2.36 × 10⁻8 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணோம்னா 11.32 டிபை. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் வரும்போது நம்ம மியூ கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தட். யூ டேக் 4.8 அண்ட் மல்டிப்ளை த பாண்ட் லென்த் இன் ஆசச். ஆங்ஸ்ட்ராமில் என்ன இருக்கோ அப்படியே சால்வ் பண்ணி போடுங்க. போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் த டைபோல் மொமெண்ட். ஆக்சுவல் வேல்யூ 8.5. ஸோ அதை ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 75%. த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் PGTRBலையும் சரி பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் சரி இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஷின். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கண்டக்டிவிட்டி ஆஃப் அயான்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் ஆஃப் liquid sulfur dioxide. ஒரு வேரியஸ் அயான்ஸ், குவாட்டர்னரி அமோனியம், டெட்ராமெத்தில் அமோனியம், ட்ரைமெத்தில் சல்ஃபைட், ருபீடியம் ப்ளஸ் பொட்டாசியம், அமோனியம், சோடியம், இதனுடைய கண்டக்டிவிட்டி வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக சைஸை பொறுத்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டடாக இருக்கும். பட் லிக்விட் சல்ஃபர் டைஆக்சைடு மாதிரியான மாலிக்யூல் சால்வெண்ட் சிஸ்டத்தில் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைஸ் ஆஃப் த அயான். சைஸ் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டியும் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸ்மாலஸ்ட் அயான் வந்து சோடியம், லார்ஜஸ்ட் அயான் வந்து டெட்ராமெத்தில் அமோனியம். கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஷின். லிமிட்டிங் ரேடியேஷன் ரேஷியோஸ் ஆஃப் டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல் அண்ட் கியூபிக் சைட்ஸ் என்ன சாலிட் ரெஸ்பெக்டிவ்லி. வெரி ஈஸி கொஷின். ரேடியஸ் ரேஷியோவை பொறுத்து அதனுடைய ஜாமெட்ரி அமையும், கோஆர்டினேஷன் நம்பர் அமையும் நமக்கு தெரியும். அப்போது லிமிட்டிங் ரேடியஸ் ரேஷியோனா மினிமம் ரேடியஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் ஒரு பர்டிகுலர் ஜாமெட்ரி ரீச் ஆகணும்னா அதுதான் லிமிட்டிங் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ டெட்ராஹெட்ரலுக்கு 0.225, ஆக்டாஹெட்ரலுக்கு 0.414, கியூபிக்கு 0.732. ஸோ ஒரு வைல்டு கெஸ் படியே நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக வேல்யூ அதிகமாகுன்ற கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாவே இந்த கொஷனை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. பிகாஸ் 4 கோஆர்டினேஷன், 6 கோஆர்டினேஷன், 8 கோஆர்டினேஷன். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாகணும், ரேடியஸ் ரேஷியோவும் அதிகமாகணும். கேட்டையானோட சைஸ் பெருசாக தான் அந்த ஆனியான் இன்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கும், நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகப்படுத்த முடியும். அந்த சிம்பிள் லாஜிக் தான். இப்போ டிடிக்கு 0.225, ஆக்டாஹெட்ரலுக்கு 0.1414, கியூபிக்கு 0.732. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஷின். விச் இஸ் ராங்லி மேட்ச்டு. ஒரு காலமில் காம்பவுண்ட்ஸு, இன்னொரு காலத்தில் லாட்டிஸ் எனர்ஜி இன் கிலோஜூல் பெர் மோலும் கொடுத்துருக்காங்க. இதில் எது ராங்லி மேட்ச்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு மெமரி பேஸ்டு கொஷின். சம் ஆஃப் த காமன் அயான்ஸோடைய வேல்யூஸை நம்ம மெமரி பண்ணியிருந்தால் மட்டும் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ படி AgBrோட வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ -883 கிலோஜூல் பெர் மோல். மற்ற எல்லாமே சரியாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ராங்லி மேட்ச்டு வந்து சி.
கால்சியம் ஃப்ளோரைடுக்கு -2581, சில்வர் குளோரைடுக்கு -895, MgF2 மெக்னீசியம் ஃப்ளோரைடுக்கு -2882. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ராங்லி மேட்ச்ட் இஸ் AgBr. கரெக்ட் ஆன்சர் C. நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எதெல்லாம் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் ஜிங்க் ஆக்சைடு. அது தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஜிங்க் ஆக்சைடில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் தான் வரும். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. ப்ரூஃப் வந்து அதில் கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் த ஜிங்க் ஆக்சைடு. இந்த கொஷின் தான் 2019 PGTRBலையும் கேட்டிருந்தாங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஆப்ஷன் பி, நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடு ஆர் yellow and lilac ரெஸ்பெக்டிவ்லி. இதுவும் கரெக்டு தான். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ்னால சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும், சோடியம் குளோரைடு வில் பி இன் yellow அண்ட் பொட்டாசியம் குளோரைடு வில் பி lilac. அதாவது அதனுடைய வேப்பர்ஸில் நம்ம இந்த சால்ட்ஸை ஹீட் பண்ணும்போது, ஸோ சோடியம் வேப்பர்ஸ் ஆஃப் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர் when we heat சோடியம் குளோரைடு, அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு எல்லோ கலர்லையும், பொட்டாசியம் குளோரைடை பொட்டாசியம் வேப்பர்ஸோட பிரசன்ஸில் ஹீட் பண்ணும்போது லிலாக் அல்லது பிங்க் கலரும் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். அதுவும் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் தான். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். Nickel oxide and ferrous sulfide show metal deficient defect produced missing one or more cations. This is also correct because NiO and FeS they show metal deficient defect by missing one or more cations. Last, crystals having F centers are diamagnetic னு கொடுத்திருக்காங்க. F centerனாவே ஒரு தனி electron occupying the position of anionic vacancy. That means it will be paramagnetic. So இதுவும் தவறு. So A and D are incorrect statements. அப்படி இருக்கிற ஆப்ஷன் B. Option B is the correct answer. Next question, magnetic properties of metals வந்து கொடுத்திருக்காங்க. Ferromagnetic, antiferromagnetic, paramagnetic and ferrimagneticன்றது ஒரு காலத்துலையும், சில மெட்டல்ஸோடைய சான்சஸை அடுத்த காலத்துலையும் கொடுத்துருக்காங்க. Ferromagnetic, gadolinium and iron. Ferromagneticனா they have highest number of unpaired electrons, so they will be ferromagnetic. கரெக்டு தான். Antiferromagnetic below its TCன்னு கொடுத்துருக்காங்க. KMnO4 மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ரெஃபரன்ஸ் நமக்கு தெளிவாக கிடைக்கல. பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணும்போது மேங்கனீஸ் வந்து 7+ ஸ்டேட்டில் இருக்கும், நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஆனாலும் அது ஒரு பேராமேக்னெட்டிக் கேரக்டரை ஸ்லைட்லி காட்டும் பிகாஸ் ஆஃப் த டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஜன். பட் ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக்காக டிசி கண்டுபிடிக்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் கிடைக்கல. அதனால் இதை வந்து நம்ம கரெக்ட் மேட்சாக எடுத்துக்க முடியாது. பேராமேக்னெட்டிக், நிக்கல் அண்ட் கோபால்ட் எல்லாமே நார்மலாக paramagnetic, but they will act as a ferromagnetic materials also. அதனால் இது ஒரு ambiguous question இந்த பாயிண்ட்டு. ஆனால் ரெண்டு கேரக்டராகவும் இது பிஹேவ் பண்ணும். ferrimagnetic, this is correct. iron oxide Fe3O4 வந்து ferrimagnetic தான். இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்லேயும் ஒரு ambiguity இருக்குது. ஆனாலும் இது பேராமேக்னெட்டிக்காகவும் இருக்கும், ஃபெரோமேக்னெட்டிக்காக. இதை நம்ம கரெக்ட் மேட்சாக எடுத்துக்கலாம். இதுக்கான ப்ரூஃப் இல்லாதனால we accept this as a incorrect match. correct answer is B. ஸோ இதெல்லாம் தான் வந்து PGTRB 2017 கெமிஸ்ட்ரியில் வந்த கொஷின்ஸ் ஃப்ரம் யூனிட் 1. நல்ல ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். எல்லா கொஷின்ஸும் அட்வான்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சத்யபிரகாஷில் இருந்தே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஒரு யூனிட் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்திருக்காங்க. அந்த புக்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான லிங்க்ஸை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.